தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள 30 குழுக்கள் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி தீவிர தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். கட்சியின் பாடல் கொடியை அறிமுகம் செய்து வைத்த விஜய் விரைவில் மாநாடு நடைபெறும் என்றும் அதில் கொள்கை குறித்து தெரிவிக்கப்படும் எனவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தவும் அதற்கான அனுமதி கேட்டு காவல்துறையிடமும் மனு அளித்தனர். மாநாட்டிற்கு காவல்துறை பச்சை கொடி காட்டியதை தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகனாக மக்களின் ஆதரவை கோருகிறேன் என கூறி அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாட்டில் பங்கேற்க விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள 23 முதல் 30 குழுக்களை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் 6 முதல் 12 நபர்கள் வரை இடம்பெறுவார்கள் என கூறப்படுகிறது. இந்த குழுக்கள் அனைத்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் அமைக்கப்பட உள்ளதாகவும் மாநாட்டிற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.